சாயந்தர நேரத்துல நல்லா சுட சுட டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து நெறைய பேத்துக்கு இருக்கு. டீ, காஃபியோட கண்டிப்பா வடை, போண்டா, பஜ்ஜி, பக்கோடா இந்த மாரி சாப்பிடுவாங்க. அந்த பக்கோடாவையே நல்ல ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்து உருளைக்கிழங்குல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு, பெரிய கிரேட்டர் வச்சு நல்லா துருவி தண்ணீல போட்டு 2, 3 தடவ நல்லா அலசிட்டு, நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டு, அதே மாரி வெங்காயத்த பெருசு பெருசா வெட்டிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா இடிச்சு போட்டு சேர்த்து பேசிக் மசாலா பொருட்கள் எவ்வளவோ சேர்க்கணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் எப்படி செய்கிறேன்னு அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்திலும் தண்ணி ஏற்கனவே இருக்கும். அந்த தண்ணியே போதும். அந்த தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக உருட்டி நல்லா கிள்ளி போட்டு உருண்டைகளாக உருட்டாமல் நல்லா கிள்ளி போட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறம் ஆனோன்னு இந்த மாதிரி ஆனோன்னு எடுத்துருங்க. பொதுவா நம்ம பக்கோடா செய்யும்போது வெங்காயத்துல தான் செய்வோம். ஆனா இதுக்கு ஒரு ட்விஸ்ட் குடுத்து உருளைக்கிழங்கு செஞ்சிருக்கோம். டேஸ்ட் வந்து அத விட இது ரொம்ப பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா இந்த வீக்கெண்டே இத செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.